Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சு உங்கள் எல்லாரும் என்னோட vlogல மீட் பண்ணி. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஒரு நார்மலான டேயில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். என்னோடய டே வந்து மேஷோட தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியிருந்தது. அதனால் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக தான் எழும்பி வந்திருந்தேன். பசங்களுக்கு வந்து ஹாலிடே தான், சம்மர் பிரேக் போயிட்டுருக்குது. ஸோ 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மேஷ் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்கில் உள்ள தண்ணி தான் குடிக்கும். அது எப்போவுமே ஃபிஷ் டேங்க் தண்ணி தான் குடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்ததுமே தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். நான் பார்த்திங்கன்னா பால்கனியில் போய் சன்ரைஸ் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் சன்ரைஸை பார்த்துட்டு மேஷ் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் கிச்சனுக்கு போயாச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொன்னேன் ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அதனால் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. காலையில் கிச்சனுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் தண்ணி எடுத்து குடித்தாச்சு. ஒரு கப் வார்ம் வாட்டர் தான் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். பச்சை பட்டாணி போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாத்தையும் வந்து குக்கரில் மாற்றிட்டு இருக்கேன். குக்கரில் தான் எனக்கு இந்த குழம்பு பண்ண போகிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தான். நான் இதோட ரெசிபி வேணா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தண்ணி எதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு கூட வந்து இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். இடியாப்பம் பண்ணுறதுக்கு வந்து நான் எப்பவுமே தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் தான் மாவு மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் குயிக்காக பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா பிஃபோர் டே நைட்டே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லைனா காலையில் எந்திரிச்சு வந்து அதை பற்றி பிளான் பண்ணும்போது அதுக்கே பாதி டைம் போயிடும். ஸோ பிஃபோர் டே நைட்டே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருவேன். அப்போ எனக்கு காலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். லஞ்ச் டின்னர் கூட நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பிஃபோர் டே நைட்டே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் எழுப்பி நம்மளுக்கு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நைட்டு வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எழும்பி வந்து இந்த பாத்திரம் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத வேலைன்னா இது ஒன்று தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறது கூட நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிடுவேன். இந்த பாத்திரம் கழுவி வச்சதை வந்து எடுத்து வைக்கணும்ல, இது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு. எப்போவுமே தோணக்கூடிய ஒரு விஷயத்த உங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்கல்ல, வீட்டில் இருந்து சமையல் பண்ணி வீட்டில் உள்ள குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ரிஷியேஷன் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். வேலைக்கு போய் வீடை பார்த்துக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது வீட்டில் இருந்து வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷனுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் கூட சில இடங்களில் வந்து இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்போது கேட்குறவங்க ஃபேஸ்லேயே வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் என்றைக்குமே வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சங்கடப்பட்டதே கிடையாது. அதை நினைக்கும் போது எனக்கு எப்போவுமே பெருமையாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து என் குழந்தைங்கள நான் நல்லபடியாக பார்த்து வளர்த்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அதை நினைக்கும் ரொம்பவே பெருமையாக இருக்கும். ப்ளஸ் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க வீட்டில் டெய்லி காலையில் போகும்போதும் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறது, வீடை பார்த்துக்கிறது, என் குழந்தைங்களை காலைல ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்புறது, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கள பார்த்துக்கிறது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்போவுமே பெருமையாக தான் இருக்கும். நல்லபடியாக என் குழந்தைங்கள என் கையாலே நான் வளர்த்தி எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கும் பெருமையாக தான் இருக்குது. நான் அதை நினச்சி என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நான் எதுக்காக இப்போ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவாச்சும் ஒரு வாட்டியாக திங்க் பண்ணுவோம், நம்ம வந்து வீட்டிலே சும்மா உட்காந்துட்டோமா, நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம சப்போர்ட் இல்லாமல் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அதை நினச்சி எப்போவுமே சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது. அது இருந்து பார்க்குறவங்க, வாழ்ந்து பார்க்குறவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ சமையலுக்கு வருவோம். குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, இது கூட வந்து ஊற வச்ச பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து குட்டி குட்டி நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாவையும் 4-5 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா தள்ளியும் போட்டிக்கலாம். நான் வந்து நறுக்கி போட்டேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாம் முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இடியாப்பம் ரெடி பண்ண போகிறேன். இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்திருந்தேன்ல, அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்.
சொல்லியிருந்தேன்ல, சேம் அந்த மாவு தான். ஸோ இதில் தான் இடியப்பம் பண்ண போகிறேன். இடியப்பத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை வச்சு தான் இடியப்பம் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்த மாவு தான். ஸோ இதில் நம்ம கொதிக்கிற தண்ணியும் ஆட் பண்ணி மாவு பிசையும் போது வந்து இடியப்பம் வந்து சீக்கிரமாகவே குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது ஆவியில். இடியப்பம் பண்ணுறதுக்கு மாவு நல்லா வறுத்த மாவில் தான் இடியப்பம் நல்லா அழகாக வரும். ஸோ இதே மாவில் வந்து நம்ம புட்டும் பண்ணலாம், இடியப்பம் பண்ணலாம், உரட்டியும் பண்ணலாம். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா புட்டுக்கு தனியாக வாங்க வேண்டியிருக்கோம். நான் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போது வந்து இடியப்ப மாவு வாங்கிட்டு அதுலேயே வந்து புட்டு, இடியப்பம், உரட்டி எல்லாமே அதிலே பண்ணிடுவேன். புட்டுக்குன்னு செப்பரேட்டாக மாவெல்லாம் வாங்க மாட்டேன். இப்போ இந்த தண்ணி எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் எப்போவுமே காலையில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் பண்ணுவேன்ல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து ஆவாரம் பூ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆவாரம் பூவில் வந்து தண்ணி காய்ச்சி இது தான் குடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அது ஆவாரம் பூ டீன்னு கூட சொல்லுவாங்க. எம்டி ஸ்டொமக்கில் இது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆவாரம் பூவில். இந்த ஆவாரம் பூ வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 இயராக நினச்சிட்டு இருந்தேன் இந்த பூ வாங்கணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஹை சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த பூ வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சி எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வெயிட் லாஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆவாரம் பூ. அதுக்கப்புறமா வந்து பாடி ஹீட்டாக இருந்தாலும் இந்த பூவில் தண்ணி காய்ச்சி குடித்தோன்னா பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணுது. இடியப்பம் பார்த்தீங்கன்னா எப்பவும் நான் துருவின தேங்காய் போட்டு அப்படி தான் இடியப்பம் புளிவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துருவின தேங்காய் என்கிட்ட இல்லை, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன்ல முழு தேங்காய் அதான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட துருவல் இல்லை. ஸோ வந்து அதை வச்சு இப்போ பண்ணது கஷ்டம். ஆக்சுவலாக வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ஊரில் இருந்து தேங்காய் கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு, ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுறாங்களான்னு. பார்த்திங்கன்னா முழு தேங்காய் கொண்டு வரும்போது உள்ளே தண்ணி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. தண்ணி இல்லாத தேங்காய் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ பெட்ரு துருவி கொண்டு வாங்க. துருவி கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. ஆனால் பார்த்தீங்கன்னா துருவி கொண்டு வந்து ஃப்ரீசரில் போட்டு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நாசம் ஆயிரும். முழு தேங்காய் கொண்டு வரும்போது நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணுறாங்க. உள்ளே வந்து தேங்காய்க்குள்ளே வந்து தண்ணி இல்லைன்னா தேங்காய் எடுத்துடுறாங்க. மற்ற தேங்காயெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் தேங்காய் கொண்டு வந்திருந்தேன்ல, ஸோ அதில் தண்ணி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி இல்லை தேங்காவை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற தேங்காயெல்லாம் அலோவ் பண்ணாங்க கொண்டு வரதுக்கு. இப்போ மஞ்சப்பால் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என் vlog கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு காலையில் எப்போவுமே வந்து டீ காஃபியெல்லாம் கொடுக்க மாட்டேன், மஞ்சள் பால் தான் கொடுப்பேன். ஆனால் டீ காஃபிலாம் குடிப்போம், ஈவினிங் குடிப்போம் டீ காஃபி. காலையில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக மஞ்சள் பால் தான் என் ஹஸ்பண்டுக்கு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பாலில் மஞ்சள் போட்டு குடிக்க பிடிக்காது. நான் வந்து தண்ணியில் தான் மஞ்சள் போட்டு குடிப்பேன். இன்றைக்கி வந்து ஆவாரம் பூ போட்டிருக்கிறதுனால அப்படி எதுவும் பண்ணல. இன்றைக்கி வந்து ஆவாரம் பூ டீ தான் நான் குடிச்சிருந்தேன். காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் வேக வச்சுருந்தேன்ல, 4 விசிலும் வந்துடுச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி தாளிச்சோன்னா குழம்பு ரெடியாக ஆயிரும். என் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு, பால் வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற்றி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இடியப்பம்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் கொடுக்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஆவாரம் பூ டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த பூ உங்களுக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது காலைல குடிக்கிறதுக்கு. இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன். தாளிச்சேன்னா குழம்பு ரெடி ஆயிரும். தேங்காய் எண்ணெய்லாம் தாளிக்க போகிறேன். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கேன்ல, ஸோ தேங்காய் எண்ணெய் தாளிச்சா நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம் இந்த ரெண்டும் போட்டு தாளித்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு குழம்புல தாளித்து ஊற்றினோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இது. காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், குழந்தைங்கள அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, இந்த குழம்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், மணக்க மணக்க எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சமைக்கும் போது நம்ம ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு சமைக்கிறோம்னு சொல்லி ரொம்ப லவ்வோட சந்தோஷமாக அன்பாக சமைச்சு கொடுங்க. என் ஹஸ்பண்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியே ஆச்சு. நான் மீதி இருந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீதி மாவு இருந்ததெல்லாம் இடியப்பம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அவங்க ஹாலிடேனால கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆவாரம் பூ தண்ணி காய்ச்சி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை தான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். சூடாக குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் சூடாக தான் எடுத்திருக்கேன், ஆற வச்செல்லாம் குடிக்கல. பாருங்கள், இது வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. ரொம்ப மோசமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆவாரம்பூ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் ஊற்றி ஹாலில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது தான் பார்த்தேன். மேஷ் எங்கே உட்காந்துருக்கான்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடிக்கு பின்னால் வந்து க்யூட்டாக உட்காந்துருக்கான். பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தெரியும் செடிக்கு பின்னால் போய் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல குட்டி.
சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணியாச்சு. தண்ணி எடுத்து குடிக்கும்போது தான் பார்க்குறேன், டேபிளில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லி இந்த டீ டேபிளை நான் வந்து துடைப்பேன், ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் இந்த டேபிளை துடைப்பேன், அதுக்கப்புறமா பாருங்கள் ஈவினிங்குள்ளே வந்து மறுபடியும் டஸ்ட் வந்துடும். வீடு எல்லாமே பூட்டி தான் இருக்கும். இப்போ சம்மர் வரைய என்னால் பால்கனியோ இல்லை எதுவுமே ஓப்பன் பண்ணுறது கிடையாது, விண்டோவோ எதுவுமே திறக்கிறது கிடையாது. ஆனால் வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. டஸ்ட் தட்டி தட்டி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆவாரம் பூ ஜூஸ் வேணுமா உனக்கு? தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஃபிஷ்ஷுக்கு தான் ஃபுட்டு போட வந்தேன். டெய்லி காலைல எந்திரிச்சு வந்ததுமே ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கேட்குறதுக்காகவே மேலே வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபுட்டு போட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஆக்சுவலாக இதை வந்து கவனிக்க மறந்துட்டேன், ஃபுட்டு போட மறந்துட்டேன். ஸோ அதுக்கும் ஃபுட்டு போட்டுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போய் எனக்கும் இடியாப்பம் கறியெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது மேஷ் புதுசாக ஒரு இடத்துல இருக்குது. புதுசாக வந்து இந்த இடத்துல தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவன் தூங்குறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த சோஃபாவில் உட்காந்து டிவியில் ஏதாவது போட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு துணி காய போட வேண்டியிருந்தது. காலையிலே வந்து என் ஹஸ்பண்ட் போகும்போதே பக்கெட்டில் வந்து வாஷ் பண்ண துணியெல்லாம் எடுத்து பால்கனி பக்கத்தில் வச்சு தந்துட்டு போயாச்சு. டெய்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாஷிங் மிஷினில் துணி எடுத்து பால்கனி பக்கத்தில் வச்சு தந்துட்டு போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்க்குறவங்க தெரியும், எனக்கு கொஞ்சம் நெக் இஷ்யூஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து வெயிட் தூக்கக்கூடாது. ஸோ வந்து காலையில் வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் எப்போவும் வந்து துணியை எடுத்து பக்கெட்டில் வச்சு பால்கனி பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு போவாங்க. மறந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு போவாங்க, சஞ்சய்கிட்ட எடுத்து கேளு. சஞ்சய் வீட்டில் இருந்தால் அவன் எடுத்து தருவான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், என்னால் வந்து அந்த பக்கெட்டை வந்து தூக்கிட்டுலாம் வர முடியாது. துணி காய போட்டு வந்துட்டு க்ளீனிங் வேலைலாம் இருந்துச்சு. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் தட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்க்கும்போது மறுபடியும் இதே அளவுக்கு டஸ்ட் இதில் இருக்கும். இந்த டஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்ல, இது எனக்கு கிடையாது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி ஃபவுண்டனுக்கு தான். ஆக்சுவலாக அதை ஆன் பண்ணி பார்த்தேன், தண்ணி எதுவும் விழ மாட்டேங்குது. என்ன ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சோன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன், ஆனாலும் விழ மாட்டேங்குது. கொஞ்சம் நேரமாக தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் அது அழகாக விழுந்துட்டு இருந்து. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த சவுண்டு கேட்டுட்டு இது பக்கத்தில் உட்காந்துருந்தாலே போதும், அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். இப்போ லிவிங் ரூமில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் தண்ணி தான் எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எனக்கு தான். ஆக்சுவலாக இப்போ சம்மர்னால பயங்கர சூடாக இருக்குது. சூடு பார்த்திங்கன்னா ஹை பீக்கில் இருக்குது. ஸோ வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் தான் நம்ம பாடி கொஞ்சம் சில்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறேன். நார்மலாக பார்த்திங்கன்னா கப்பில் எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா அளவே தெரியல, தண்ணி குடித்த மாதிரியே இல்லை, எவ்வளோ குடித்தேன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதை குடிக்கலாம். அப்போ ஃபினிஷ் ஆகும்போது மறுபடியும் வந்து எடுக்கலாம். அப்போ தெரியும்ல எத்தனை லிட்டர் இன்றைக்கி தண்ணி குடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஒரு பெரிய பாட்டிலில் எடுத்தாச்சு தண்ணி. இனி போய் உட்காந்து தண்ணி தாகம் எடுக்கலைனாலும் குடிக்கணும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற, நிறைய தண்ணி குடின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சதுலேருந்தே ஃபுல்லாக தண்ணி குடிக்கிற வேலை தான் எனக்கு. ஸோ உங்ககிட்டையும் 1 லிட்டர் பாட்டில் ஏதாச்சும் இருக்குன்னா தண்ணி ஃபில் பண்ணி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்பப்போ குடிக்கணும்னு தோணும். கப்பில் தண்ணி குடிக்கணும்னா போய் எடுத்து குடிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு மடியாக இருக்கும், குடிக்க மாட்டோம். பக்கத்தில் தண்ணி இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்து குடிப்போம். ஸோ உடனே தண்ணி பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. என் பசங்களும் எழும்பி வந்தாச்சு. அவங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என் பொண்ணு கூட தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பசிக்குது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி ஆல்மண்ட்ஸ், கேஷ்நட்ஸ் இதெல்லாம் தான் சாப்பிட்றாங்க. நிலக்கடலை யாருமே பிக் பண்ணுறது கிடையாது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம ஒரு கடலை. ஸோ வந்து முடிஞ்சால் இதையும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா உப்பில் ஊற போட்ட மாங்காய். இதில் வந்து பச்சை மிளகு, இஞ்சி, கல் உப்பு, வினிகர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டேஸ் ஆச்சு உப்பில் ஊற போட்டு வச்சுருந்தேன். சரி இதை ஊறுகாய் போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி எப்படியாவது ஊறுகாய் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மண் சட்டியில் பண்ணலான்னு தான் எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா மண் சட்டி வந்து லேசாக கீறி இருக்குது. அதனால் அதுக்குள்ளே இந்த இதை எண்ணெய் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இனி இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நான்ஸ்டிக் பேன்லேயே வந்து ஊறுகாய் பண்ண போகிறேன். ஊறுகாய் பண்ணுறதுக்கு மெயினான 3 விஷயம் பார்த்திங்கன்னா ஜீரகம், கடுகு, வெந்தயம், இந்த 3 தான் ரொம்ப முக்கியம்.
பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுக்க போகிறேன். என்கிட்ட கொஞ்சம் மாங்காய் தான் இருக்குது, அதனால் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்து வறுக்க போகிறேன். நிறைய வறுத்து வச்சா வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஊறுகாய் போடுறது தேவையான அளவு மட்டும் எடுத்து வறுக்கிறேன். அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருப்பேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஒரு குத்து மதிப்பாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஊரில் போயிருந்தப்போ என் அண்ணிக்கிட்ட கேட்டிருந்தேன் ஊறுகாய் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதையும் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் சூப்பராக வந்திருந்தது. வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஊறுகாய். ஆனால் மாங்காய் வந்து ஏர்லியராகவே ஊற வைக்கணும். இது கொஞ்சம் டேஸாகவே நான் ஊற வச்ச மாங்காய் தான். இப்போ வந்து நான் வறுத்த நெல்லை இந்த 3ஐயும் போட்டு அது நல்லா வறுத்தாச்சு. ஸோ அதை மாற்றி வச்சுட்டு அதே பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தான் ஊறுகாய் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் போட்டேன். ஆக்சுவலாக இந்த காஞ்ச மிளகாய் நான் எதுக்கு போட்டேன்னு தெரியலை. காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருந்தேன். இதில் ஆல்ரெடி வறுக்கிறதுக்கு எடுத்துருந்தேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்ப்பாங்களான்னு தெரில. அதுக்கப்புறமா காயப்பொடி சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஊற வச்சுருந்த மாங்காவை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் தண்ணியெல்லாம் வெளியே ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணிவிட்டு மாங்காவெல்லாம் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை முதலே தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன், போட மறந்துட்டேன். ஸோ இப்போ அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஊறுகாய் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எண்ணெய் வந்து தாளிக்கும் போது அதில் மசாலா போடுவாங்களா, இல்லைனா மாங்காய் போட்டுட்டு மசாலா போடுவாங்களான்னு. நான் ஆக்சுவலாக வந்து மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டேன், அதுக்கப்புறமா தான் மசாலா போட்டேன். இன்றைக்கி பார்த்து என் காஷ்மீரி சில்லி வேறு ஃபினிஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நார்மல் சில்லி பவுடர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுதான் சேர்த்துருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருந்தேன். இந்த ஊறுகாய்க்கு வந்து மிளகாய் தூள் தான் நிறைய சேர்க்க வேண்டியிருக்கும். காஷ்மீரி சில்லி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நார்மல் சில்லி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்ல. ஸோ என்கிட்ட அது இருந்தனால சேர்த்தாச்சு. மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வறுத்து எடுத்துருந்தேன்ல ஸ்டார்டிங்கில், அதை லேசாக நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தாச்சு. இது ஃபைனலாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த 3 இது வறுத்துருந்தேன்ல, கடுகு, வெந்தயம், சீரகம், அது வறுத்து சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நல்ல மணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். ஆல்ரெடி மாங்காய் ஊற வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருப்போம். ஆனாலும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து வினிகர் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஊறுகாய் உடனே ஃபினிஷ் பண்ணிடுவீங்கன்னா வினிகர் சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா மாங்காய் ஊற வைக்கும் போதும் வினிகர் சேர்த்துருந்தேன்ல. அதுக்கப்புறமா வந்து ஊறுகாய் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஆயில் வேறு சேர்த்துருந்தேன். ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஊறுகாய் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. தயிர் சாதம், ஏதாவது ஒரு சாதத்துக்கு கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஹஸ்பண்டும் என் பையன்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வரலேன்ட்டாங்க. ஸோ வந்து எனக்கு சிம்பிளாக நான் இன்றைக்கி வந்து புளி சாதம் தான் பண்ண போகிறேன். மாங்காய் ஊறுகாய் வேறு பண்ணியிருக்கேன்னா, ஸோ புளி சாதம் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சி புளி ஊற வச்சாச்சு. என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கீ ரைஸ் பண்ணி கேட்டாங்க. சிக்கன் குழம்பு கீ ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாதம்லாம் இருக்குல்ல, புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா சாதமே சுத்தமாக பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, அவங்க எப்போ லஞ்சுக்கு வரலன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். புளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்களா, ஸோ சரி புளி சாதம் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நான் ஆக்சுவலாக என்னோடய ஸ்டைல் புளி சாதம். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பேன் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா காயப்பொடி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நான் எப்போவுமே கொஞ்சமாக நிலக்கடலை இருந்துச்சுன்னா பச்சை கடலை இருக்குல்ல அதான் சேர்ப்பேன். அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு புளியை வந்து திக்காக கரைச்சி அதில் ஊற்றிடுவேன். எனக்கு எப்போவுமே இந்த சாதம்லாம் இருக்குல்ல, புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம்லாம் சாப்பிடும்போது அதில் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கடலை, அப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்க்கணும். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு. காஷ்மீர் சில்லின்னா நல்லா இருந்திருக்கும். ஃபைனலாக வந்து வேக வச்ச ரைஸ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த ரைஸாக இருந்தால் கூட ஓகே தான். அது இதுக்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குவான்டிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரைஸ் போடணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் சாதம் சாப்பிடும்போது. எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக்டு
சாஃப்டாக தான் இருந்துச்சு இந்த ரைஸு. ஸோ ஓகே தான் இருந்துச்சு நான் சாப்பிடும்போது. எனக்கு சாதம் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதான் நான் சிம்பிளாக பண்ணக்கூடிய புளி சாதம். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புளி சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு வந்து எக்கு தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா புளி சாதம் பண்ணும்போது முட்டை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு தெரில, எனக்கு பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி எப்படி இந்த எக்கு ஃப்ரை பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு முட்டை ஃப்ரை வந்து நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து தான் எனக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லேசாக வந்து சால்ட் சேர்த்துட்டு ஃபுல்லாக முட்டையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறமா இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா க்ரஷ் சில்லி இருக்குல்ல, அதான் ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நிறைய இல்லை, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா காஷ்மீரி சில்லி கூட மேலே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் க்ரஷ் சில்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதை ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முட்டை சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த முட்டையை பற்றி தான் சொன்னேன், எனக்கு பிடிச்ச எக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சைட்லேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கீ ரைஸ் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அது குக் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் குழம்பும் சூடு பண்ணிட்டேன். ஸோ லஞ்ச் ரெடி. ஸோ இன்றைக்கி தான் லஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லஞ்ச் ஆக்சுவலாக. புளி சாதம்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளி சாதம் மட்டும் இல்லை, நான் சொல்லிட்டேன், எனக்கு எல்லா சாதமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரை பண்ணி காமிச்சேன் இந்த எக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் இப்போ சாப்பிட தான் போகிறேன். ஸோ கொஞ்சமாக புளி சாதம், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாங்காய் ஊறுகாய், அப்புறம் ஃப்ரை பண்ண எக்கு, இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு லஞ்சு. நான் இப்போ பண்ணியிருக்க காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஊறுகாய் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கு ஃப்ரை இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான், இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லஞ்சுக்கு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு இந்த ஏரியாவை கொஞ்சம் நாளாகவே க்ளீன் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஆயில் இந்த சைடில் எப்போவுமே வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் சிந்தி அந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டம். அந்த ஆயிலாக இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி எப்படியா க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆயிலெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் வந்து 1 வீக்காக காணவே இல்லைன்னு சொல்லி சில பேர்லாம் தேட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னையும் நீங்கள் தேடுறீங்களேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வீடியோஸை காணலைன்னா வந்து நீங்கள் ஓகேயா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்லாம் அக்கறையாக கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் மெசேஜெலாம் ரீட் பண்ணும்போது. நான் எப்போவுமே வந்து வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து மனசு ஓகேயாக இருந்தால் மட்டும்தான் நான் எடிட் பண்ணுவேன். எப்போவுமே என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், நான் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். நானும் நார்மலான ஹியூமன் தான். எனக்கும் நிறைய வந்து மனசு கஷ்டமான விஷயங்கள், உடம்பு சரியில்லாமல் போகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ நான் எதையுமே மோஸ்ட்லி ஷேர் பண்ண மாட்டேன். என்னோடய வீடியோஸ் வந்து எப்போயுமே பாசிட்டிவாக இருக்குன்னு தான் நினைப்பேன். சில டைம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண டிலே ஆகும். ஆனால் நீங்கள் வந்து அக்கறையாக வந்து என்ன தேடும்போது தான் ஐயோ எப்படியாவது வீடியோ எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ இயர்ஸாகவே, கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நான் இப்போ வரைக்கும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு தந்துகிட்டே இருங்க. ரீசெண்டாக ஒருத்தங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. என் வீடியோஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்னை வீடியோவில் பார்க்கும்போது அவங்களோட அக்கா மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த மெசேஜெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் ஃபேஸ் எல்லாம் வேறு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனால் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க. உங்கள் மெசேஜெல்லாம் ரீட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் வீடியோஸ் நிறைய போடணும், நல்ல வீடியோஸ் போடணும்னு சொல்லி எப்போவுமே எனக்கு தோணும். நான் வீடியோஸ் போடுறது வந்து 1-2 நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாலுமே வந்து மறுபடியும் எப்படியாவது வீடியோ எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணுங்கிற வந்து அந்த திங்கிங்கே எனக்கு உங்களால் மட்டும்தான் வருது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தந்துகிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பேசிகிட்டே பாருங்கள், க்ளீனிங்கும் முடிய போகுது. ஆக்சுவலாக அதில் ஆயில் இருந்தனால நல்லா ஸ்டிக்கியாக இருந்துச்சு, அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் வந்து சும்மா சோப் போட்டு தான் க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டிக்கியாக தான் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் குளோரெக்ஸ் டிஷ்யூ இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ பார்க்கும்போது க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து புது டிஷ்யூலாம் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இதுதான் நம்ம பண்ண மாட்டோம், அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் ஒரு நாள் ஒரு சைடை வந்து க்ளீன் பண்ணோன்னா வேலை கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வந்து இன்னொரு சைடில் வந்து க்ளீன் பண்ண நினச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரே டைம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் டயர்டாயிடுவோம். நம்மளுக்கு சமையலும் பண்ணணும், வீட்டில் வேறு வேலையெல்லாம் இருக்கும். ஸோ வேலையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ணும்போது போரிங்காக இருக்கும். ஸோ வேலையை பண்ணும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுங்க. அப்போ வந்து வேலையும் முடியும், நல்லாவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போகுது. இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.